தேவாவும் சங்கர் கணேஷ் இசைக்குழுவில் நீங்கள் ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக 3 அழகிய இளம்பெண்கள் அழைத்து வரப்பட்டார்கள் பம்பாயில். அந்த 3 இளம்பெண்களும் அந்த புறத்துக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. பாதி சினிமா மீதி பாலியல் தான். இது சரி, நீங்கள் இன்றைக்கி பெரிய மேஸ்ட்ரோ ஒரு கவிஞரோட மகளோடு நீங்கள் அந்த புறத்தில் இருக்காருன்னு செய்தி இருக்குது. மேஸ்ட்ரோவே தப்பளதுக்கு, மேஸ்ட்ரோவும் தப்பலை, கேஸ்ட்ரோவும் தப்பலை. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு வதந்திகள் தானே? ஆமாம், எல்லாம் பொய்யுமா, உண்மை ஒன்றுமே இல்லைம்மா. நமக்கு வேலையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நெருப்பு இல்லாமல் புகையாது. நீங்கள் மீண்டும் மீண்டும் அதையே ஊர்ஜிதப்படுத்தாதீங்க. இந்த இந்த கலை உலகம் என்பது ஒரு சாக்கடை, அதை நீங்கள் புனிதப்படுத்தாதீங்க சார். இப்போ இந்த சினிமாவில் வந்தால் இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றது ஒரு நார்மலைஸ் பண்ணுற சாதாரண விஷயமா? அது ஏன் சார் நார்மலைஸ் பண்ணணும்? இல்லை, அது இல்லைன்னா நீ இந்த துறைக்கே வரக்கூடாது. துறை என்பது வந்து ஒரு அப்படி இல்லை. இது ஆணாதிக்க சமூகம். திரைப்படத்துறை என்பது யாருடைய சமூகம்? ஒரு ஆணாதிக்க சமூகம். ஆண் எதை விரும்புவான்? பெண்மை தான் விரும்புவான்.